இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களில், இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த நாட்களின் கடைசியிலே அவருடைய வாழ்க்கையை பற்றி அவர் சொன்ன காரியங்களையும், அவர் எப்படி வாழ்ந்தார், நமக்கு என்ன சொல்லி போனார் என்பவைகளையும் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொன்ன ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 13ஆம் அதிகாரம் 30வது வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. யோவான் 14வது அதிகாரத்திலே ஆண்டவர் சீஷர்களோடு பேச தொடங்குகிறார். நான் போகிறேன் என்பதை பற்றி பேச போகிறார். நான் போகிறேன், உங்கள் இருதயம் நான் போகிறேன் என்று சொன்னதும் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், ஏனென்றால் நான் போய் திரும்ப வருவேன். அவர் அப்படி சொன்னதும் சீஷர்களுக்கெல்லாம் ஒரே துக்கம். ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர், நாங்கள் எப்படி அங்கே வருவது என்றெல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள். அவர் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து விட்டு கடைசியிலே சொல்கிறார், நான் இனி அதிகமாக உங்களிடம் பேசுவதில்லை, நான் நிறைய உங்களுக்கு பேசி இருக்கிறேன், நிறைய காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இப்பொழுது இந்த உலக ஓட்டத்தை நான் முடிக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கூட அப்படிதான். அந்த உலகத்தின் வாழ்க்கையை நாம் முடிக்கும் பொழுது பிசாசுக்குரியவைகள் எதுவும் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை தொடங்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய உலக வாழ்க்கையில, இந்த உலகத்திலே நமக்காக மனிதனாக அவர் அவதரித்து ஒரு மனுஷனாக வாழ்ந்து அவருடைய ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார் என்று பார்க்கிறோம். அவருடைய 30வது வயதிலே யோவானால் ஞான ஸ்நானம் பெற்று அவர் கரையேறின பொழுது, அதன் பிறகுதான் அவருடைய ஊழியத்தை பற்றி நாம் அதிகமாக வாசிக்கிறோம் வேதத்துல. அவர் கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார். ஆண்டோடைய பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கின பின்பு அவரை முதலாவது அழைத்து சென்றது வனாந்திரத்திற்கு. ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வனாந்திரத்திலே அவர் 40 நாள் உபவாசம் பண்ணி கொண்டிருந்தார். பிதாவோடு அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார். அந்த நாட்கள் முடிகிற பொழுது இந்த சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து அவரை சோதிக்கிறான். 3 காரியங்களை அவரிடம் கேட்கிறான். அந்த 3லும் இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை கொண்டு ஜெயித்தார் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு சில காலம் அவன் அவரை விட்டு விலகி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பிறகு அவன் எப்பொழுது வந்தான், என்ன செய்தான் என்று சொல்லி எல்லாம் வேதம் நமக்கு விவரிக்கவில்லை. ஆனால் மனிதரை கொண்டு அவன் அவரோடு போராடின எத்தனையோ சந்தர்ப்பங்களை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் ஊழியத்தை செய்ய தொடங்கின பொழுது அவருடைய இனத்தார் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடிக்க வந்தார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். அவர் அன்றைய தினமே அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தாயின் சகோதரர்களும் அவரை நம்பவில்லை என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அவரை சூழ்ந்திருந்த ஜனங்கள் யாருமே அவரை நம்பவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாதது மாத்திரமல்ல, அவரை நெருக்கினார்கள், அவரோடு போராடினார்கள். உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று வரிக்காரர்கள் கேட்டார்கள். பரிசேயரும் சதுசேயரும் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி அநேக காரியங்களை அவர் பேசும்படி ஏவினார்கள் என்று வேதத்துல நான் வாசிக்கிறோம். புருஷனானவன் மனைவியை தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். வேதத்திற்கு விரோதமாக அவர் எதையாவது சொல்லுவார் என்று பார்த்தார்கள். அதே போல ராயருக்கு வரி கொடுக்கிறது நியாயமா இல்லையா என்று கேட்டார்கள். எப்படியாகிலும் அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவரை நெருக்கினார்களே ஒழிய
அவருக்கு ஆதரவாக பேசினார்கள், அவருக்கு உதவினார்கள் அவருடைய ஊழியத்திலே என்று சொல்லி அநேகமான ஜனங்களை பற்றி வேதத்துல நாம் பார்க்கவில்லை. அப்படி அவருடைய வாழ்க்கையிலே பிசாசினாலும் மனுஷர்களாலும் அவர் நெருக்கப்பட்டாலும் பிசாசுக்குரிய எதுவும் அவரோடு இல்லாதபடி அவர் தன்னை கவனமாக பரிசுத்தமாக அவர் வாழ்ந்தார். இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்குள்ள ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார். ஒரு சின்ன கதையை சொல்லுகிறேன். ஒரு பெண் மரித்து சில மணி நேரங்களுக்கு பிறகு உயிரோடு எழும்பினாள். அவளிடம் கேட்டார்கள், என்ன நடந்தது? நீ மரித்து போனாயே, மரித்த பிறகு இந்த ஆத்மாவுக்கும் இந்த ஆவிக்கும் என்ன நடந்தது என்று கேட்ட பொழுது அவள் சொன்னாள், என்னுடைய ஆவி ஒரு இடத்திற்கு போனது. ஒரு இடத்திலே போன பொழுது அந்த வழி 2ஆக பிரிந்தது. அந்த பிரிகிற இடத்துல ஒரு வழி வெளிச்சமாக இருந்தது, ஒரு வழி இருட்டாக இருந்தது. அந்த இருளிலே 2 அசுத்தாவிகள் நின்று கொண்டு நீ எங்களோடு வர வேண்டும் என்று கூப்பிட்டது. ஏன் என்று கேட்ட பொழுது, இன்று காலையிலே உன்னுடைய கணவரோடு நீ சண்டை போட்டாய், அது தப்பு, அந்த பாவத்தின் நிமித்தம் நீ வர வேண்டும் என்று சொல்லி. இதுதான் பிசாசுக்குரியது. பிசாசுக்குரிய சுபாவங்கள், கசப்பு, வெறுப்பு, மன்னிக்க முடியாத குணங்கள், பொய், களவு, இப்படிப்பட்ட காரியங்களோடு நாம் அந்த பரம ராஜ்யத்துக்குள்ளால பிரவேசிக்க முடியாது. பிசாசின் காரியங்கள் எதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாகவே வாழ்ந்தார். அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார். பிசாசின் காரியங்கள் எதுவும் அவரிடத்திலே இல்லாதபடி அவர் பரிசுத்தராகவே வாழ்ந்தார். நம்மிடத்திலேயும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது அதுதான். நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாரு என்று சொல்லி கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம் அங்கேயும் என்று நாம் வாழும் பொழுது நாம் பரிசுத்தமாக நாம் வாழ முடியாது. ஒரே ஒரு வழிதான், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன அவர் ஒருவரே தான் நமக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். அவரை மாத்திரமே தான் நாம் பின்பற்ற வேண்டும். அவருக்குரிய காரியங்கள் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நம்முடைய மாம்சத்தோடும் ஆவியோடும் ஒட்டி கொண்டிருக்கிற எல்லா அசுசியம் நீங்க அவைகளில் இருந்தெல்லாம் விடுபட்டவர்களாக நம்மை நாம் காத்து கொள்ளும் பொழுது பிசாசுக்குரிய எதுவும், இந்த உலகத்தின் அதிபதிக்குரிய எதுவும் நம்மிடம் இல்லாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். இதோ இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே நமக்கு மாதிரி. இந்த உலக வாழ்க்கை வாழும் போதே நாம் பிசாசுக்குரியவர்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக விட்டு விட்டு இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை தரித்தவர்களாக, அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.